ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முருங்கைக்காவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதும் நம்ம இட்லி குக்கர் எடுத்து அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை எடுத்து வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம மேலே வச்சாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே தெரியும். இப்போ கடாயை ஹீட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உடையாது. மோஸ்ட்லி நம்ம தனியாக குக்கரில் வச்சு இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கிறதுனால இது உடையாது. நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோன்னா அது எல்லாமே உடஞ்சி பிரிஞ்சு வந்துடும் முருங்கைக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.